எல்லாருக்கும் மாலை வணக்கம். சின்னதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக டேரக்டர் சைட்லேருந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும், பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது, ஈக்குவல் தான். பார்த்திபன் சார், இமான் சார் மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் பெரியவங்க, மற்றவங்களாம் ஈக்குவல் தான். இந்த படம் திரு விஷால் வெங்கட் இயக்குனர். இவர் எப்படி தெரியும்னா, நான் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது எங்கே ப்ரிவியூ போட்டாலும், எங்கே சினிமா சம்மந்தமாக எது நடந்தாலும் ஓடி போய் நிற்போம். அப்படி வந்து ஆர்கேவி ஸ்டுடியோன்னு ஒன்றில் வந்து நரை எழுதும் சுயசரிதம்னு ஒரு படம், திரு மணிகண்டனும் அதில் பங்கு இருந்தார். அந்த டீமில் எனக்கு யாருக்குமே பழக்கம் இல்லை. அதை முடிச்சுட்டு தேடி ஓடி அலைஞ்சேன், இதை எப்படியாவது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல கதை. ஏன்னா எங்கள் அப்பா நான் நேராக பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி எல்லாரோட தகப்பனாரும் அதில் வந்து கனெக்ட் ஆவாங்க. அப்படி ஒரு கதை அது. அப்படி பழக்கமான திரு இயக்குனரோட படம் தான் அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அந்த படம் பார்த்துட்டும் அதே மாதிரி தான். ஒரு நல்ல கலைஞன், அது நடிகன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு சிறந்த இடத்துல, அதாவது நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நான் ஆசைப்பட்டு கேட்டு அவரை ரொம்ப கெஞ்சி டிஸ்டர்ப் பண்ணி வாங்கி நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அதில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு அக்காக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படம் பாம். போன செப்டம்பர் லப்பர் பந்து, இந்த செப்டம்பர் பாம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இந்த கேட்கும் போதே பாசிட்டிவாக இருக்குது. அதில் நடித்த நிறைய காளி வெங்கடண்ணன், பாலசரவணன் ஐயா, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான நட்புகளோடு நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பொதுவாக வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா, இது லப்பர் பந்துக்கு முன்னாடி நான் கமிட்டான ஒரு படம். இந்த பஞ்சத்தில் இருக்கும்போது பாயசம் கிடச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக காமெடி ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பெட்டர் மேக்ஸ் படங்கள்லாம் காமெடி ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். பாம்பில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக விஷால் ப்ரோ ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ பிரதர். பொதுவாக சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம மீட் பண்ணுவோம், அப்படி சில நேரங்களில் சரியான நபர்களை மீட் பண்ணால் நம்மளோட லைஃப் மூவ் ஆன் ஆகும். அப்படி நான் மீட் பண்ண நபர் தான் விஷால் வெங்கட். கிட்டத்தட்ட 2021 அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், பிரதர் உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சில நேரங்களில் சில மனிதர்களோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்தது. அப்போ ஆல்ரெடி வந்து ஆடிஷன்ஸ்லாம் ஓவர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, பட் பரவாயில்ல, பட் ஆனால் டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கட்டு. அதுக்கப்புறம் 2023 அவர்கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ், ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு. இப்போ பாருங்களேன், ஒரு 2 இயர்ஸ் கேப்பு, எந்த ஃபாலோஅப்புமே இல்லை அவர்கிட்ட. அவரும் எனக்கு எந்த மெசேஜும் பண்ணல. கூப்பிட்டு அவர் வந்து அந்த கேரக்டர் கொடுத்தாரு. எனக்கு லப்பர் பந்துக்கு முன்னதாக என்னை நம்பி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக என்னை வந்து ஒரு ப்ளேஸ் பண்ணதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ. யூஸ்வலாக ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னும் போது நிறைய மிகைப்படுத்தி சொல்லலை அவரை. நாசர் சார் வந்து இந்த கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் 1 லான்ச் ஆகும்போது சொன்னார், இதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைடுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு. அதை நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதை உணர்ந்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மோரோவர் இங்கே எல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஐ எம் ஸோ பிளஸ்ட். அண்ட் டு பி ஆனஸ்ட், டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் சார். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் நீங்கள் மியூசிக் பண்ண பாடல்கள் மிமிக்ரி பண்ணி நான் கைத்தட்டு வாங்கியிருக்கேன். ஈவன் கண்டாங்கி சார், விஜய் சாரோட வாய்ஸு, அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாடி ஒத்தைக்கு ஒத்தலைக்கு மலகு ஒத்த பக்கம் ஒதுக்கும் பொழுது அப்படின்லாம் பாடி கிளாப்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் சார். நான் நம்பவே இல்லை உங்கள் பக்கத்தில் நான் இப்படி உட்காருவேன்னு. கொஞ்சம் அப்படியே ஸ்வரிங்காக தான் இருந்தது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயமும் என் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்தது. இதை சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். உங்களோட பாட்டு வந்து ஒரு திருட்டை தடுத்துருக்கு சார். ஆக்சுவலாக உண்மை, இந்த மாதிரி திருடன் வந்திருக்கான். வீட்டில் ஒரு ஆள், ஒரே ஆள் தான் என் ஃப்ரெண்டு. ஃபுல்லாக வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். மிட் நைட்டில் உள்ளே போயிருக்காங்க. அப்போ திருடன் வந்து 2 பேர் வந்திருக்காங்க. தட்டி விட்டு ஒரு ரிமோட் கீழே விழுந்து ஆன் ஆயிடுச்சு சார். அப்போ சன் மியூசிக்கில் பாட்டு போயிட்டுருக்கு. அந்த பாட்டு சேவ் பண்ணியிருக்கு. என்ன பாட்டுன்னு நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய். 2வது வரி டக்குன்னு எந்திரிச்சுனா திருட பிடிச்சிட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுங்க சார். சார் நீங்கள் ஒரு திருட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க சார், அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ABC 3 ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சி ஆடியன்ஸை டக்குன்னு கவர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சாருக்கு அப்புறம் டிமான் சார் அதை பட்டி தொட்டியெல்லாம் பண்ணுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சிகளையும் கச்சேரிகள் ஷோலெல்லாம் சாரோட பாட்டுகள் ரிப்பீட் மோடில் போயிருக்கு. ஸோ அப்படி சீசன்றை டக்குன்னு பிடிச்சிட முடியாது. சார் வந்து
வேற லெவல் சார் அதில். ஸோ இன்றைக்கி விழாவின் நாயகன். ஸோ இன்னும் நிறைய நான் உங்களோட பாடல்களை பாடி மிமிக்ரி பண்ணி கைத்தட்டு வாங்கின காலங்கள் போய் நீங்கள் பிஜிஎம் பண்ண மியூசிக் பண்ண படத்தில் நான் இருக்கேன்னு சொன்னது ஐ எம் ஸோ கிளாட் சார். தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக எங்கள் அண்ணன் காளி வெங்கட் அண்ணனோட 3வது படம் எனக்கு பெட்டர் மேக்ஸ் லப்பர் பந்து இப்போ பாம். அவர் ஸ்டைல்லே சொல்லணும்னா மாரி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், ஏரியாவில் புற விட்டு இருந்த பயசார் அவன், அதுக்கப்புறம் லெவலே மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் உண்மையே சொல்லணும்னா ஏரியாவில் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்த ஆள்பார் அவர். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக படம் பண்ணி இன்றைக்கி ஒரு நடிச்சா தான் படமே ஓடுதுன்ற லெவலுக்கு வந்துடுச்சு. ஏரியாவில் பெரிய கைப்பா அவர் அப்படின்ற மாதிரியான நிலைமை. அண்ணன் வாரத்துக்கு ஒரு படம், ஆனால் அண்ணன் நடித்தா அந்த படம் ஓடுன்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்றைக்கி நடிக்க போகிற உங்களோட டேலண்ட்டுக்கு இன்னும் வேறு லெவல்ண்ணா. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பீங்க, அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அர்ஜுன் தாஸ் பிரதர், நான் குயிக்காக முடிச்சிடுறேன். பட் ஏன்னா லாஸ்ட் லப்பர் பந்தோட சக்ஸஸ் மீட்டில் எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, 2 வரியில் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி எனக்கே என்னடா இவ்வளோ பேசுகிறான் ஏன் பேசலன்னு தோணலை, ஏன்னா வாயடைச்சு போயிட்டேன் அந்த டைமில். அர்ஜுன் தாஸ் பிரதர் யூஸ்வலாக ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிற ஒரு ஆள். கைதி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் 5 பேரோட போலீஸ்காரோட பேர் இருக்கு, அதை கொண்டு வரவனுக்கு லாங் டைம் செட்டில் பண்ணுறான் அப்படின்னு மாசா பேசின ஆக்ஷனாக பேசினவரை இந்த படத்தில் ஆட்டுக்குட்டியை தடை கொடுத்த மாதிரி அமைதியாக பேச வச்சு, எப்படி பாஷா படத்தில் மாணிக்கம் ரஜினி சார் வந்து கட்டி வச்ச எல்லாரும் அடிப்பாங்களோ அதே மாதிரி தலைவனை அடிவாங்க வச்சு ஒரு இன்னொரு சைட் ஆஃப் அர்ஜுன் தாஸ் அவர்களை நீங்கள் டெஃபினட்டாக அதை பார்க்கலாம். அதில் அந்த சாங்கில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அர்ஜுன் தாஸ் ப்ரோவுக்கும் சிவாத்மிகா அவர்களுக்கும் நான் கெமிஸ்ட்ரி, அந்த கேரக்டருக்கான ரோலை எவ்வளோ உணர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அர்ஜுன் தாஸ் ப்ரோ, இந்த படம் உங்களை வேறு லீக்குக்கு டெஃபினட்டாக கொண்டு போகும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். கம்மிங் டு ஹீரோயின் சிவாத்மிகா, அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே அவங்க நம்மளோட ஃபீல் ஆக மாட்டாங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஃபீல் ஆவாங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொன்னேன்னா, வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கான்வர்சேஷன் வித் ஹர் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஈவன் அவங்க எப்போ பண்ணால் ஏதாவது ஒரு மெமிக்ரி, அந்த ஃப்ரீ டைமில் ஏதாவது மெமிக்ரி பண்ணால், சார் இந்த மாதிரி பண்ணி காட்டுங்க சார், இவங்க வாய்ஸ் பண்ணி காட்டுங்க, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அந்த விஜய் சேதுபதி என்ன மாதிரி பண்ணி காமிக்கும் போது ஷி ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக அந்த டைமில். ஸோ குமுதம் மட்டும் இல்லை, குடும்பமே ஹாப்பியாக நச்சு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக நிறைய பேரை சில பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். நிறைய நண்பர்கள், ஸ்பெஷலாக தலைமை ஆர்ட் டைரக்டர் மனோஜ், அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. படம் பார்க்கும்போது தெரியும் அவருடைய ஒர்க் எப்படின்ட்டு. அதே மாதிரி எடிட்டர் தலைமை பிரசன்னா ஜிகே, அவரோட கட்ஸு வேறு லெவல் கட்ஸ், அவருக்கும் ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய படங்கள் பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. அண்ட் டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக நம்மளோட டிஓபி ராஜ்குமார் சார், ரொம்ப விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அன்றைக்கி கூட நடித்த அத்தனை சக நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹாப்பியான, நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது சூப்பர்யா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு லப்பர் பந்து, ஒரு 3PKC இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹாப்பி படமாக இருந்ததோ, அது மாதிரி பாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான படமாக இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் டு விஷால் ப்ரோ. லவ் யூ. அது தவிர எனக்கு வேறு எந்த வார்த்தையும் சொல்லணும்னு எனக்கு தெரியவே இல்லை. நிறைய டேரக்டரில் கடந்து வருவோம், ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் நம்ம வந்து சில டைம் மூவ் ஆன் ஆகிடுவோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே எப்படி என் கூட பேசினாரோ அதை விட அதிகமான அன்பு தான் இருக்குது. அந்த அன்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்திபன் சார். நான் ஹியூஜ் ஃபேன் சார், ஆக்சுவலாக ஹியூஜ் ஃபேன். அவர் போட்ட புதிய பாதைக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ஸ். அவரை மாதிரி மெமிக்ரி பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அவரை மாதிரியே இருக்கடா லைட்டாக அப்படின்லாம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார். இறைவன் நிலைக்கெலாம் ஆடிஷன்லாம் வந்து அனுப்பியிருந்தேன் சார். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த இதில் ஏதாவது ஒன்றில் உங்களோட சின்னதாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவர் டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மணிகண்டன் ஐயா. ஃப்ரம் த பிகினிங் சின்ன ஒர்க்கு கூட அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவார், நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு உயரம் போனதுக்கப்புறம் ஒரு தலகணம் இல்லாமல் இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஃபீல்டில் இவர் இருக்கார். ரொம்ப நன்றி அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எப்போ அடுத்த படம் வரும்னு தெரியல, அதனால தான். ஓகே, லவ் யூ. பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ஃபீலிங் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அசோசியேட்டட் வித் பாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், ஏன்னா பார்த்திபன் சாரை பார்த்து தான் நாங்களாம் வளர்ந்தோம். அவரோட படம்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அவர் திடீர்னு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். டு ஸ்டார்ட் வித் ப்ரொடியூசர் சுகுமார் சார் அண்ட் சுதா சுகுமார் மேம்,
இந்த படத்தை நம்பி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது உங்களோட ஃபர்ஸ்ட் வெஞ்சரே இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரப்போதில் நான் வெரி ஹாப்பி. ஏன்னா படம் பார்த்தோம் நாங்கள். அந்த படத்துக்கான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே சப்போர்ட் பண்ணி மணிகண்டன் பிரதர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் விஷால் வெங்கட் சச் அ சென்சிபிள் மூவி மேக்கர். ஏன்னா படம் பார்க்கும்போது அவர் நம்மளை திங்க் பண்ண வைக்கிறாரு, சிரிக்க வைக்கிறாரு, எமோட் பண்ண வைக்கிறாரு. அந்த 2 hours of 10 minutes வந்து வி ஹேட் அ லாட் ஆஃப் ரோலர் கோஸ்டர் ரைட் தான் அந்த படம் ஆக்சுவலி. முக்கியமாக வந்து அர்ஜுன் தாஸ் பிரதரை வந்து அந்த ஷேட்லேருந்து இந்த ஷேடில் காட்டுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா தியேட்டருக்கு மக்கள் வரும்போது அவரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் உள்ளே வருவாங்க. ஸோ பிரதரும் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தீங்க. உங்களோட அந்த ஒரு சின்ன சின்ன க்யூட்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட பேரிங் கப்புலாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதில் அந்த மியூசிக்கை நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல வெரி ஹாப்பி அபவுட் தட். டு ஸ்டார்ட் வித் அண்ட் அகெயின் மணிகண்டன் பிரதர். ஏன்னா இந்த மேடையே வந்து ரொம்ப சென்சிபிளான ஃபிலிம் மேக்கர்ஸ், ஆக்டர்ஸாக இருக்காங்க. அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக்குற சக்தி சார், அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப சென்சிபிளாக இருக்காங்க. அண்ட் காளி வெங்கட் சார், இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணுற எல்லா படங்களுமே காளி வெங்கட் சார் இருந்தாருன்னா அந்த படம் கண்டிப்பாக வேறு ஒரு மீட்டரில் இருக்கும். அப்படின்னா உங்களோட ஒரு 3-4 படங்கள் நாங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருந்தோம். வெரி ஹாப்பி அபவுட் தேட். அண்ட் ஆல்சோ டிஎஸ்கே பிரதர், உங்களோட ஹியூமர் படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பிரதர் உங்களோட சீன்ஸும் படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த படத்தில் சாமியார் ரோல் பண்ணவரை கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். தமிழரசன், சாரி, அவர் ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தார், ரொம்ப சிரிக்க வச்சார் படத்தை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா அவங்களோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க. விஷால் வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நிறைய திங்க் பண்ண வச்சுருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் பாருங்கள் September 12th. அண்ட் ஆல்சோ இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இமான் சார், உங்களுக்கு தெரியும், நான் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், ஐம் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் யூ. டிஎஸ்கேலாம் கிடையாது, நான் தான் ஃபேனு. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் கூட அந்த கண்டாகி சாங் ஏதாவது பண்ண முடியுமா நீ கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஸ்டுடியோவில். உங்களோட அசோசியேட் பண்ணி அந்த 6 ட்ராக் இருக்குது. நம்ம பேசினேன். அப்போ ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் எப்போ அடிக்கடி அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் அதே மாதிரி கால் பண்ணி இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்தோட பூஜை அன்னைக்கு நான் இருந்து பார்த்தேன். ஸோ அதில் ஆரம்பித்த அவரோட ஜேர்னி இன்றைக்கி இவ்வளோ அழகாக ஒரு படமாக எல்லோரும் பார்க்குற ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது இங்கே பேசின எல்லாரோட விஷஸில் இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிலேயே தெரியுது. இந்த படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் மாதிரியே ஒரு சூப்பரான படமாக, அதை விட ஒரு பெரிய வெற்றியாக விஷாலுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் விஷால், உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பிரதர், அவர் எப்போ பார்த்தாலும் அந்த ரொம்ப ஒரு பாண்டிங்கோடு அவர் பேசுகிறது அவ்வளோ ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும். அவர் ரொம்ப புது டைமென்ஷனில் பார்க்குற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ பெஸ்ட் விஷஸ் பிரதர், உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அண்ட் தென் இந்த இமான் சார் ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும், நான் இதை ரொம்ப இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் சார். நீங்கள் இவ்வளோ பேரை அவங்களோட வாய்ஸை இப்படி தேடி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை ஹெல்ப் பண்ண உங்களுக்கு மறந்துருக்கோ. நான் இந்த இடத்துல சொல்லணும், என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான் சார், 8 தோட்டாக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மனசார அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவ்வளோ வாய்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை கொண்டு வருது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களோட ஸ்கோரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க சார். இந்த பாம்பில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காளி அண்ணா உங்கள் மெட்ராஸ் மேட்னி இப்போ தான் பார்த்துட்டு அவ்வளோ எமோஷ்னலாக நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்னா, அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ், லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற படங்கள்னா இப்போ இந்தியாவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆக்டர் காளி அண்ணா. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நேமை, அந்த நேமெல்லாம் கம்பேர் பண்ணாமல் சொல்லலாம், அதே லிஸ்ட்டில் காளி அண்ணா வைக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் காளி அண்ணா. ஸோ காளி அண்ணாவோட இந்த டைமென்ஷனை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்திபன் சார் வந்திருந்தாங்க. எவ்வளோ படத்துக்கு அவங்க இந்த மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ பார்த்திபன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். மணிகண்டன், அவர் மணி விஷாலோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இருக்குது. ஸோ மணி இங்கே இருக்கிறது, அவங்க எல்லாம் ஒரே டீம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு பெரிய விஷயம் சார். நீங்கள்
ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினைக்கிறேன், கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு பெரிய ஹிட், பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கணும், அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. First thanks Sudha ma'am for the producing this film, and then Ajithan sir, thank you sir, thanks a lot, and Shivatmika ma'am, Kali Venkat sir, not TSK sir, Raj sir, so எல்லாத்த கூட நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக இமான் சார், சார் யூ ஆர் லைக் அ சீனியர் பிளேயர் இந்த படத்தில், ஸோ தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் மியூசிக் அண்ட் சப்போர்ட். அண்ட் முக்கியமாக இன்னொருத்தர் வந்து ஆர்ட் டைரக்டர் மனோஜ், ஸோ பயங்கரமாக எங்ககிட்ட இருக்க லிமிட்டட் பட்ஜெட்டில் பயங்கரமான ஒரு செட் கொடுத்துருந்தாரு, ஸோ அவருக்கு தேங்க்யூ மனோஜ் ஃபார் தேட். அண்ட் ஃபைனலி விஷால், ஸோ விஷால் நானும் இன்ஸ்டியூட்லேருந்து படித்தோம். அண்ட் எங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரேடியோ மிர்ச்சிக்கு ஒரு யூடியூப் வீடியோ பண்ணியிருந்தோம் ஒரு 13 years பேக். ஸோ அங்கேருந்து ஒரு 13 years கழிச்சு இன்றைக்கி இங்கே படம் பண்ணியிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. ஸோ நிறையா சண்டை போட்டிருக்கோம், நிறையா ஆர்கியூ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் விஷால். ஸோ படத்தை பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ். வணக்கம். சக்தி சார் சொன்ன மாதிரி இதோட ஓகே எல்லாருக்கும் வணக்கம். சக்தி சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ப்ரெமிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு டெட் பாடியை வச்சுட்டு எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்றது வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு வாட்டி வந்து காளி வெங்கட் சார் வந்து மெட்ராஸ் மேட்னி ஷூட்டிங் அப்போ சொன்னார், சார் இந்த மாதிரி டெட் பாடியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியல. அதாவது ஒரு சின்ன வயசில் வந்து எத்தனை விதமான கேரக்டர் பணமாக நடிச்சிட்டாரு காளி வெங்கட் சார். நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஒரு நாள் மீட் பண்ணதுக்கப்புறமா எங்கள் ஒரு ஈவினிங் செஷனுக்கு அப்புறமா காளி சார் வந்து ஒரு சேவல் மாதிரி நடிச்சு காமிச்சார். உண்மையிலே சேவலை பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா தோணுச்சு, ஏதோ சைஃபையோ இல்லை ஜுராசிக் பார்க் மாதிரி படம் எடுத்தால் காளி வெங்கட் சாரை வந்து ஏலியனாவோ இல்லை டைனோசராவோ கண்டிப்பாக கேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதையும் சிறப்பாக நடிப்பார். ஐ விஷ் தி என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ த வெரி பெஸ்ட். இது வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு அழகான மெமரியாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ விஷால் வெங்கட் வந்து ஒரு கிரேட் ஹியூமன். எனக்கு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு ஏங்க படம் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ ஐ வாட்ச் த ஃபிலிம், வீட்டில் போட்டார். எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே இருக்க நிறைய பேர் பண்ண படங்களில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகாக்கு நான் பெரிய ஃபேன். நித்தமருவானத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். சிவாத்மிகா ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாஸ் வெரி ஹாப்பி. நேரில் சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸைட்மெண்ட் தாங்க டெக்ஸ்ட்டில் பண்ணிங்க, செம்மையாக பண்ணிட்டீங்க செம்ம அப்படின்னு சொல்லியிருந்தேன். காளி வெங்கட்னா சொல்லவே தேவையில்லை, அவருமே தெரிவிக்க விட்டுருந்தாரு. டிஎஸ்கே பிரதரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ், நான் விஷால்கிட்ட கேட்ட ஒரே விஷயங்க, எப்படிங்க அர்ஜுன் தாஸ் சார் யோசிச்சிங்க சம்மந்தமே இல்லாமல், அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, நீங்கள் இந்த மாதிரி இழுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் அப்படின்னாரு. நான் அந்த கேள்வி அடிக்கடி கேட்கறதால தான் வந்து படத்தை பார்த்துறியான்ட்டார் அவர். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னையா எப்படியா பண்ணார் அவர், ஆக்ஷன் என்னென்னமோ பண்ணுவார் அவர் ஒரு. ஸோ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அவர் என்ன கொடுத்தாலும் பண்ண முடியுன்றதை வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருமே இருக்காங்க, எல்லோரும் தெரிஞ்சவங்க, மணி சார், சக்தி சார், இமான் சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். படம் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. ஸோ பீப்புள் என்ஜாய். ஸோ விஷால் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்த மனுஷன் வந்து அடுத்து கண்டிப்பாக நல்ல படம் தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ இட் வில் பி a great success. தேங்க்யூ பிரியங்கா. தேங்க்யூ.